வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்புகள், அப்புறம் இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் வச்சு ஒரு ஆழமான உரையாடலுக்குள்ள போகலான்னு இருக்கோம். அதுக்கு வரவேற்கிறோம். முக்கியமா பைபிள் தீர்க்க தரிசனங்கள், அதுலயும் இந்த கடைசி காலம் பத்தின விளக்கங்கள் எல்லாம் இப்போ நடக்கிற உலக நிகழ்வுகளோட எப்படி சம்பந்தப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். உங்க குறிப்புகள்லயே பல கோணங்கள் இருக்கு. ஆமாங்க, நீங்க கொடுத்த குறிப்புகள் தானியேல், வெளிப்படுத்தல், சங்கீதம் இந்த மாதிரி புத்தகங்கள்ல இருந்து நிறைய வசனங்களையும் சில வித்தியாசமான விளக்கங்களையும் ஒன்னா இணைக்குது. அதாவது காலத்தோட அறிகுறிகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இயேசு கிறிஸ்துவோட 2 வருகைகள், இஸ்ரவேலோட பங்கு, அப்புறம் இந்த மாதிரி நாட்கள்ல விசுவாசிகள் எப்படி வாழணுங்கிற முக்கியமான விஷயங்களை எல்லாம் நாம பிரிச்சு அலச போறோம். உங்களுக்காக இந்த தகவல்களை நல்லா தொகுத்து அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை வெளியே கொண்டு வர்றது தான் நம்ம இலக்கு. ரொம்ப நல்லது. சரி, அப்போ நாம முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா? உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இந்த காலத்தின் அறிகுறிகளை நாம எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? மத்தேயு 16:3 இயேசுவே கேட்கிறாரு இல்லையா, வானத்தை பார்த்து மழை வருமா வெயில் அடிக்குமான்னு சொல்றீங்களே, ஆனா காலத்தோட அறிகுறிகளை அறியலையேன்னு. இதுவே ஒரு சவாலா தெரியுதே. ஆமா, இது ஒரு நல்ல ஆரம்பம். வானிலைய மேகங்களை பார்த்து கணிக்கிற மாதிரி உலகத்துல நடக்கிற விஷயங்களை வேத வசனங்களோட வெளிச்சத்துல பார்க்கணும் அப்படிங்கறதான் அதோட அர்த்தம். உங்க குறிப்புகள்ல தானியேல் தீர்க்கதரிசியோட உதாரணம் நல்லா முன்னிலைப்படுத்தப்படுது. பாருங்க, அவர் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாரு, அந்நிய ராஜாவுக்கு கீழே வேலை செய்யறாரு. ஆனாலும் அவர் தேவனுடைய கால அட்டவணைய, குறிப்பா எருசலேம் எப்போ திரும்ப கட்டப்படும் அந்த 70 வருஷ கெடு பத்தி எல்லாம் சரியா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? நம்ம சூழ்நிலையே நம்மளை போட்டு அழுத்தும் போது தேவனோட பெரிய திட்டத்தை எப்படி மனசுல வச்சுக்கிறது? தானியேல் கசப்படையாம ஜெபம் பண்ணாருன்னு சொல்றீங்க. கரெக்டா சொன்னீங்க. அவர் தன் சூழ்நிலைய பார்த்து சோர்ந்து போகல. அதுக்கு பதிலா தேவனோட வார்த்தையை நல்லா ஆராய்ஞ்சு தேவனோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஜெபம் பண்ணாரு. இது நமக்கும் ஒரு பெரிய பாடம். நம்ம அன்றாட வாழ்க்கையில மூழ்கிடாம வேத வசனங்கள் மூலமா காலத்தோட அறிகுறிகளை புரிஞ்சுக்க ஞானம் தேவைப்படுது. சரி, அப்போ உங்க குறிப்புகளின்படி இன்னைக்கு இருக்கிற குறிப்பிட்ட அறிகுறிகள் என்னென்ன? இஸ்ரவேலோட மறுபிறப்பு ஒரு முக்கியமான அறிகுறியா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஏசாயா 66:8 ஒரு தேசம் ஒரே நாள்ல பிறக்குமா அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசன கேள்வி இருக்கு. அது மே 14, 1948 இஸ்ரேல் தேசம் திரும்பவும் ஸ்தாபிக்கப்பட்டது மூலமா நிறைவேறிடுச்சுன்னு உங்க குறிப்புகள் ரொம்ப வலிமையா சொல்லுது. இது நிறைய பேரால இந்த நவீன காலத்தோட மிக முக்கியமான தீர்க்க தரிசன நிறைவேற்றங்கள்ல ஒன்னா பார்க்கப்படுது. ஓஹோ, அந்த சங்கீதம் 90:10 பத்தின விளக்கமும் உங்க குறிப்புகள்ல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் இந்த வசனத்தை 1948 இருந்து கணக்கிடுறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, இந்த விளக்கம் நம்மளை யோசிக்க வைக்குது. அதாவது 1948 இஸ்ரவேல் பிறந்ததிலிருந்து 70 அல்லது 80 வருஷங்களை கணக்கிடுறாங்க. அப்படின்னா 2018 அல்லது 2028 அந்த காலகட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா 76 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது ஒருவேளை கிறிஸ்துவின் இரகசிய வருகை, அதாவது ராப்சர், இல்லைனா தேவனுடைய கோபம் வெளிப்படுற காலம், இல்லைனா அவருடைய 2ஆம் வருகை, இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு ரொம்ப நெருக்கமான காலம்னு இது குறிக்குதா அப்படின்னு உங்கள் குறிப்புகள் ஒரு கேள்வியை எழுப்புது. இது ஒரு ஊகம்தான், ஆனால் வேத வசனங்களோட அடிப்படையில் ஒரு சாத்தியக்கூறா முன்வைக்கப்படுது. ஆனா அதே சமயம் பெரிய அழிவுகள் பக்கத்துல வந்தாலும் சமூகம் அதை கண்டுக்காம அதோட போக்குல போயிட்டு இருக்கணும், எச்சரிக்கைகள் இருக்குதே. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கைங்க. லூக்கா 17 இயேசு சொன்ன மாதிரி நோவாவோட நாட்கள்லயும் லோத்தோட நாட்கள்லயும் மக்கள் என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, வாங்கினாங்க, வித்தாங்க, நட்டாங்க, கட்டினாங்க. பெரிய அழிவு வாசல்ல நிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. ஏசாயா 9 கூட பாருங்க, செங்கல் கட்டிட இடிஞ்சு போச்சு, நாங்க வெட்டின கல்லால திரும்ப கட்டுவோம், காட்டத்தி மரம் வெட்டி போட்டா என்ன, அதுக்கு பதிலாக கேதுரு மரத்தை வைப்போம். நீ இஸ்ரவேல் மக்கள் பெருமையா சொன்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் மனுஷங்க தங்களோட வழிகளை மாத்திக்காம இன்னும் பெருசா கட்டணும்னு தான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்ல, கடைசி நாட்கள்ல பரியாசம் பண்றவங்க வருவாங்கன்னு 2 பேதுருல சொல்லியிருக்கு. அதனால அறிகுறிகளை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இந்த அலட்சிய மனப்பான்மை, கேலி பண்றது, இதுக்கெல்லாம் எதிராகவும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி சரி, இந்த அறிகுறிகளை எல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது உங்க குறிப்புகள் இயேசு கிறிஸ்துவோட தன்மையை பத்தி ஒரு முக்கியமான வேறுபாட்டை காட்டுது. ஆட்டுக்குட்டி அப்புறம் சிங்கம். இந்த வேறுபாடு ஏன் இந்த கடைசி கால விவாதத்துக்கு இவ்வளோ முக்கியம்?
இது ரொம்ப மையமான ஒரு கருத்து. யோவான் ஸ்நானகன் இயேசுவை முதலா அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றார். இது அவருடைய முதல் வருகையோட நோக்கத்தை தெளிவா காட்டுது. நமக்காக பலியா வர்றது. ரோமர் 6 சொல்ற மாதிரி நாம பாவத்திலிருந்து விடுதலையாகி நீதிக்கு அடிமையானோம். 2 கொரிந்தியர் 5 இன்னுமே ஆழமா நாம அவருக்குள்ள தேவ நீதியா மாறணும்னு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்னு விளக்குது. இதுதான் அந்த ஆட்டுக்குட்டியோட வேலை, மீட்பு. ஓகே, அப்போ சிங்கமா வர்றது அது முற்றிலும் வேறொரு சித்திரமா இருக்கே. ஆமா, வெளிப்படுத்தல் 5:5 அவர் யூதா கூத்திரத்து சிங்கம்னு அழைக்கப்படுறாரு. இது அவருடைய 2ஆம் வருகையோட தன்மையை காட்டுது. அப்போ அவர் ஆட்டுக்குட்டியா இல்ல, ராஜாவா, நியாயம் தீர்க்கிறவரா வர்றாரு. எபேசியர் 6 சொல்ற பொல்லாத ஆவிகளோட சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இந்த 2 உலகத்தோட அதிபதிகள் எல்லாரையும் அவர் ஜெயிப்பாரு. 1 கொரிந்தியர் 15 சொல்ற மாதிரி அவர் எல்லா துரைத்தனத்தையும் எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் ஒழிச்சு ராஜ்யத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாரு. அதனாலதான் முதல்ல பாவத்துக்காக பலியா ஆட்டுக்குட்டி, அப்புறம் தீமையை அழிச்சு ஆளுகை செய்ய சிங்கம்னு 2 வருகைகள் தேவைங்கிறத இது தெளிவாக்குது. இந்த மீட்பு பயணத்துல ரட்சிப்போட 3 காலங்களை பத்தியும் உங்க குறிப்புகள் விளக்குது. இது ரட்சிப்பு ஒரு செயல்முறையா, ஒரு ப்ராசஸா பாக்குது இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. உங்க குறிப்புகள் ரட்சிப்பை ஒரு முழுமையான பயணமா காட்டுது பாருங்க. 1, நீதிமானாக்குதல். இது கடந்த காலம். நாம கிறிஸ்துவ விசுவாசிச்ச உடனே தேவன் நம்ம பாவ குற்றத்தை நீக்கி நம்மளை நீதிமானா அறிவிச்சிட்டாரு. இது ஒரு சட்டபூர்வமான நிலை. சரி. 2, பரிசுத்தமாக்குதல். இது நிகழ்காலம், இப்ப நடந்துட்டு இருக்கு. நாம பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் சேவைக்கும் ஒதுக்கப்படுறோம். இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவ போல மாத்துறாரு. 3, மகிமை அடைதல். இது எதிர்காலம். கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது, இல்லைன்னா நாம அவரோட இருக்கும்பொழுது நாம புதுசான மகிமையான சரீரங்களோட பாவத்தோட பாதிப்புல இருந்து முழுமையா விடுபடுவோம். இதுதான் நம்ம பயணத்தோட கடைசி இலக்கு. ஸோ இது ஒரே தடவை நடக்கிற விஷயம் இல்ல, ஒரு தொடர்ச்சியான மாற்றங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு பகுதிக்கு வரும்னு நினைக்கிறேன். தானியேலோட 70 வாரங்கள் தீர்க்க தரிசனம், அப்புறம் அதோட நவீன கால பயன்பாடு. இது ரொம்ப விரிவாகவும் சில ஆச்சரியமான இணைப்புகளும் சொல்லுது. இது கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, இது உங்க குறிப்புகளோட மையமான பகுதிகளில் ஒன்று. கொஞ்சம் ஆழமான விளக்கங்களும் இதுல இருக்கு. தானியேல் 9:24-27 யூத மக்களுக்கும் எருசலேமுக்கும் 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. இது பொதுவா 70 × 7, அதாவது 490 வருஷங்கள்னு விளக்குவாங்க. வசனம் 25 என்ன சொல்லுதுன்னா, எருசலேமை திரும்ப கட்டிய எப்ப கட்டளை பிறந்ததுல இருந்து மேசியாவாகிய பிரபு வர்ற வரைக்கும் 7 வாரங்களும் 62 வாரங்களும் போகும்னு சொல்லுது. அப்படின்னா மொத்தம் 69 வாரங்கள், அதாவது 483 வருஷங்கள். சரி, இந்த 483 வருஷங்களை எப்போ இருந்து கணக்கிடுறதுங்கிறதுல தான் நிறைய விளக்கங்கள் வருது. உங்க குறிப்புகள் சொல்ற குறிப்பிட்ட விளக்கம் என்ன? ஆமா, பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கட்டளைய பர்ஷிய ராஜாக்கள் அர்த்தஷஷ்டா அல்லது குரைஸ் ஓட தொடர்பு படுத்துவாங்க. ஆனா உங்க குறிப்புகள் ஒரு வித்தியாசமான, இன்னும் கொஞ்சம் சமீபத்திய சாத்தியக்கூற முன்வைக்குது. அதாவது 16ஆம் நூற்றாண்டுல ஒட்டமான் சுல்தான் சுலைமான் I எருசலேமோட மதில்களை திரும்ப கட்ட ஆணையிட்டாராம். இது ஏசாயா 60:10 அந்நிய புத்திரர் உன் மதில்களை கட்டுவார்கள் மாதிரி வசனங்களோட சம்பந்தப்பட்டிருக்கலான்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. குறிப்பா தானியேல் 9:25 சொல்ற வீதி, பிளேஸ் ஆர் டெம்பிள் ஸ்கொயர், அப்புறம் அகழி, மோட், இதையெல்லாம் சுலைமான் சரி செஞ்சதுக்கு வரலாற்று பதிவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆணைய ஜனவரி 15:37 போட்டதான் உங்க குறிப்புகள் சொல்லுது. ஜனவரி 15:37, அதிலிருந்து 483 வருஷங்களை கூட்டினா அது நம்மள சரியா 2020ஆம் வருஷத்துக்கு கொண்டு வருது. இது தற்செயலா நடந்ததா இல்ல இதுக்கு முக்கியத்துவம் இருக்காங்கிறது தான் உங்க குறிப்புகள் எழுப்புற ஒரு பெரிய கேள்வி. அவங்க இதை வெளிப்படுத்தல் 6 வர்ற முதல் குதிரை வீரன், வெள்ளை குதிரை, அவனுக்கு ஒரு கிரீடம், கரோனா கொடுக்கப்பட்டதுன்னு அந்த வார்த்தையோட தொடர்பு படுத்தி, அப்புறம் மார்ச் 27, 2020 போப் பிரான்சிஸ் COVID-19 பெருந்தொற்றுக்காக நடத்தின அந்த உலகளாவிய அர்பியட் ஓர்பி ஜப உரையோட தொடர்பு படுத்துறாங்க. ஒருவேளை இது அந்த 69 வாரங்களோட முடிவை குறிக்குதா, அந்த கடைசி வாரத்தோட 7 வருஷ உபத்திரவ காலத்தோட தொடக்கத்தை குறிக்குதாங்கிறது தான் முன்வைக்கப்படுற ஒரு சிந்தனை. இது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான பொருத்தமா தான் இருக்கு உங்க குறிப்புகள்ல. ஆனா இது முதல் குதிரை வீரன் மட்டும்தானே? மற்ற குதிரை வீரர்கள் பத்தியும் இதே மாதிரி இணைப்புகள் இருக்கா? ஆமா, அந்த விளக்கம் அப்படியே தொடருது.
ரெண்டாவது குதிரை சிவப்பு போர் சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடுறது பிப்ரவரி 2022 ஆரம்பிச்ச ரஷ்யாவோட உக்ரைன் படையெடுப்போட தொடர்பு படுத்தப்படுது. மூணாவது குதிரை கருப்பு, பஞ்சம், பொருளாதார தட்டுப்பாடு, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. 2020-22 உருவான உணவு பற்றாக்குறை பணவீக்கத்தோட இணைக்கப்படுது. இது குறிப்பா ஏழைகளை பாதிச்சது. எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதேங்கிறது ஒருவேளை பணக்காரங்க வாங்குற பொருட்களை குறிக்கலாம். நாலாவது குதிரை மங்கின நிறம், மரணம். 2021 கடைசியில உலக அளவுல பதிவான சுமார் 18 மில்லியன் அதிகப்படியான மரணங்கள், எக்ஸஸ் டெத்ஸ், இதோட தொடர்பு படுத்தப்படுது. வெளிப்படுத்தல் 6.8 சொல்ற மாதிரி பட்டயம், பஞ்சம், சாவு, பூமியின் துஷ்ட மிருகங்கள், இதனால பூமியோட கால் பங்கு கொள்ளவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது அந்த நிகழ்வுகளோட ஆரம்பமா இருக்கலாம்னு உங்க குறிப்புகள் ஊகிக்கிறாங்க. ஓ, இந்த கால கணக்கீடுகள் எல்லாம் ரொம்ப துல்லியமா தெரியுதே. இது தவிர வேற கால கணக்கீடுகளும் உங்க குறிப்புகள்ல இருக்கா? இருக்கு. தானியேல் 12:11 பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் தொடங்கி 1390 நாள் செல்லும்னு ஒரு வசனம் இருக்கு. உங்க குறிப்புகள் இதுக்கு ஒரு சாத்தியமான விளக்கமா என்ன சொல்றாங்கன்னா, போப்போட மார்ச் 27, 2020 உரையிலிருந்து அக்டோபர் 7, 2023 அன்னைக்கு இஸ்ரேல் மேல ஹமாஸ் நடத்தின தாக்குதல் வரைக்கும் உள்ள நாட்கள் சரியா 1290 நாட்கள் வருதுன்னு கணக்கிடுறாங்க. இது ரொம்ப திகைக்க வைக்கிற ஒரு பொருத்தம்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அப்புறம் யாக்கோபோட வாழ்க்கை காலங்களை இஸ்ரவேலோட மறுபிறப்போட இணைக்கிற ஒரு கணக்கும் இருக்கே. ஆமா, இது இன்னும் ஒரு படி மேல போகுது. யாக்கோபோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான விஷயங்கள்: ராகேல சந்திச்ச வயசு 77, கல்யாணம் பண்ண வயசு 84, லாபானை விட்டு புறப்பட்டது 91, இஸ்ரேல்னு பேர் வாங்கினது 97. இந்த வயசுகளை நவீன இஸ்ரேல் பிறந்த வருஷமான 1948 கூட கூட்டி, உதாரணத்துக்கு 1948 + 77 = 2025, 1948 + 84 = 2032. இந்த மாதிரி எதிர்காலத்துல நடக்க போற தீர்க்க தரிசன நிகழ்வுகளுக்கான சாத்தியமான காலங்களை இது குறிக்கலான்னு ஒரு விளக்கத்தை உங்க குறிப்புகள் முன்வைக்குது. அது மட்டும் இல்லாம எரேமியா 30.7 சொல்ற யாக்கோபுக்கு உபத்திரவ காலம், டைம் ஆஃப் ஜேக்கப்ஸ் ட்ரபிள்ங்கிறது அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியில வரப்போற 7 வருஷ உபத்திரவ காலத்தை குறிக்குதுன்னு இந்த குறிப்புகள் விளக்குது. இவ்வளவு துல்லியமா தேதிகள், கணக்கீடுகள் எல்லாம் சொல்லும்போது இது கண்டிப்பா நடக்க போகுதுன்னு முடிவு பண்ணிட வாய்ப்பு இருக்குதே. ஆனா உங்க குறிப்புகள்லயே இது பத்தி ஒரு எச்சரிக்கை இருக்குது இல்லையா? மிக மிக முக்கியமான எச்சரிக்கைங்க அது. நீங்களே உங்க குறிப்புகள்ல வலியுறுத்தின மாதிரி இது எல்லாமே தீர்க்க தரிசனங்களோட ஒரு விளக்கம், ஒரு சாத்தியமான பொருத்தம், அவ்வளவுதான். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது. யோவான் 7:31 பாருங்க, இயேசு எத்தனையோ அற்புதங்களை செஞ்சாரு, அதை பார்த்த நிறைய பேர் அவரை விசுவாசிச்சாங்க. ஆனாலும் எல்லாரும் அவரை மெசியான்னு ஏத்துக்கல. அதே மாதிரிதான் இந்த அறிகுறிகளையும் விளக்கங்களும் நம்ம பார்க்கிறோம். இது நம்மளை யோசிக்க வைக்குது, ஜாக்கிரதையா இருக்க சொல்லுது. ஆனா இதுதான் இறுதியான முடிவுன்னு சொல்ல முடியாது. இதை நாம ஜெபத்தோட வேத வசனங்களை முழுமையா ஆராய்ஞ்சு ஞானத்தோட அணுகணும். தேவன் ஒருத்தருக்கு தான் காலங்களையும் வேலைகளையும் சரியா தெரியும். இந்த எச்சரிக்கை ரொம்ப அவசியம். சரி, இந்த அறிகுறிகள், சாத்தியமான விளக்கங்கள், கிறிஸ்துவோட அந்த 2 தன்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு விசுவாசி எப்படி வாழணும்னு உங்க குறிப்புகள் என்ன வழிகாட்டுது? ஞான ஸ்நானம் பத்தி ஒரு சுவாரஸ்யமான கருத்து இருக்கே. ஆமா, ஞானஸ்நானத்தை பத்தி 1 பேதுரு 3:21 உங்க குறிப்புகள் கொஞ்சம் ஆழமா விளக்குது. அது சும்மா உடம்பு அழுக்க போக்குற சடங்கு இல்ல, மாறா அது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, எப்ரோட்டேமான்னு சொல்லுது. அந்த எப்ரோட்டமாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஒரு சட்டப்பூர்வமான உறுதிமொழி, ஒரு தீவிரமான வாக்குறுதி, இல்லைன்னா ஒரு விசுவாச பிரமாணம்னு சொல்லலாம். நோவாவோட பேழை தண்ணியிலிருந்து சிலரை காப்பாத்தின மாதிரி ஞானஸ்நானம் ஒரு அடையாளமா கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் மூலமா நம்மளை காப்பாத்துது. அது மட்டும் இல்ல, கொலோசியர் 2:11-15 மேற்கோள் காட்டி இது நாம கிறிஸ்துவோட பாவத்துக்கு மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட புது ஜீவனுள்ளவங்களா எழுப்பப்படுறத குறிக்குதுன்னோ, இது பிசாசோட தூதர்களுக்கு முன்னாடி நாம யாருடைய பக்கம் நிக்கிறோம்னு வெளிப்படையா அறிவிக்கிற ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தோட செயல்னோ உங்க குறிப்புகள் விளக்குது. அப்போ இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலையும் அன்றாட வாழ்க்கையிலையும் பரிசுத்தாவியானவரோட பங்கு என்ன? பரிசுத்தாவியானவரோட பங்கு ரொம்ப இன்றியமையாதது. ரோமர் 8:11 சொல்ற மாதிரி கிறிஸ்துவ மரிச்சவங்களிலிருந்து எழுப்பின தேவனோட ஆவியானவர் நமக்குள்ள வாழ்றதுனால சாவுக்குரிய நம்ம சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பாரு. நம்ம சும்மா மன்னிக்கப்பட்ட பாவிகள் இல்ல, நம்ம புதிய சிருஷ்டிகள். பழையதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் புதுசாயிடுச்சு. தேவன் நமக்கு பயத்தோட ஆவியை கொடுக்கல, பலன், அன்பு, தெளிந்த புத்தி உள்ள ஆவியே தந்திருக்காரு.
அப்போஸ்தலர்கள் பாருங்க, பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு மனுஷங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பயப்படாம தைரியமா பேசினாங்க. அதே ஆவியானவர் நமக்கும் தைரியத்தையும் சத்தியத்தை புரிஞ்சுக்க வழிகாட்டுதலையும் தராரு. ஆனா பல நேரங்கள்ல நம்மளோட கடந்த கால தோல்விகள், கசப்புகள் எல்லாம் நம்மள பின்னுக்கு இழுக்குதே. இதை தாண்டி போறத பத்தி உங்க குறிப்புகள் என்ன சொல்லுது? இது நிறைய பேருக்கு ஒரு நடைமுறை சிக்கலா இருக்கும். ஆமா, இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அனுபவம் தான். உங்க குறிப்புகள் மோசேயோட உதாரணத்தை அழகா காட்டுது. மோசேக்கு தன்னோட அழைப்பு இஸ்ரவேலரை விடுவிக்கிறதுன்னு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா தேவனுடைய நேரத்துக்கு காத்திருக்காம தன் சொந்த பலத்துல ஒரு எகிப்தியனை கொன்னுட்டாரு. அதோட விளைவு 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்க்க வேண்டியதா போச்சு. அப்புறம் தேவன் முட்செடியில தோன்றி அவர் கூப்பிட்டப்போ அந்த கடந்த கால தோல்வியோட கசப்பு, சுய பச்சாதாபம், நான் யார் யாத் 3:11, தகுதி இல்லைங்கிற உணர்வு, நான் சரியா பேச மாட்டேன் யாத் 4:10, இதெல்லாம் சேர்ந்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய தயங்கினாரு. ஆனா இதுக்கு நேர்மாறா பவுல் அப்போஸ்தலன் என்ன செஞ்சாரு? பின்னால இருக்கிறத மறந்து முன்னால இருக்கிறத நாடி கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவன் அழைத்த அந்த பரம அழைப்போட பந்தய பொருளுக்காக இலக்க நோக்கி தொடர்கிறேன்னு சொன்னாரு. சரி சரி. அப்போ நாம எப்படி மோசையோட தயக்கத்தை தவிர்த்துட்டு பவுலோட மனப்பான்மையோட இருக்க முடியும்? உங்க குறிப்புகள் அதுக்கு சில வழிகளை காட்டுது. முதல்ல, தேவன் செஞ்ச நன்மைகளை மறக்காம இருக்கணும். அவர் நம்ம அக்கிரமங்களை மன்னிக்கிறாரு, நோய்களை குணமாக்குறாரு, நம்ம உயிரை அழிவுக்கு விலக்கி மீட்கிறாரு. ரெண்டாவது, நம்மளை சுலபமா சிக்க வைக்கிற பாவத்தையும் மனச்சோர்வையும் சங்கீதம் 40 சொல்ற மாதிரி பயங்கரமான குழி, உலையான சேறு உதறி தள்ளிடணும். மூணாவதா, விசுவாசத்தோட கிறிஸ்துவுக்குள்ள முன்னேறி போகணும். சில நேரங்கள்ல நாம சூழ்நிலைகளால கட்டப்பட்ட மாதிரி ஒருவித சிறையிருப்புல இருக்கிற மாதிரி உணர்ந்தா என்ன செய்யறது? வேலை இல்லாம போறது, நோய், உறவுகள்ல பிரச்சனை, இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள்ல. அதுக்கும் உங்க குறிப்புகள் எரேமியா 29 வழிகாட்டுது. பாபிலோன்ல சிறைப்பட்டு இருந்த யூதர்களுக்கு தேவன் எரேமியா மூலமா என்ன சொன்னாரு? விரக்தி அடைஞ்சு முடங்கிடாதீங்க, அதுக்கு பதிலா வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அதோட கனியை சாப்பிடுங்கள். அதாவது உங்க அன்றாட வாழ்க்கைய வாழுங்க. நீங்க வாழ்கிற பட்டணத்தோட சமாதானத்தை தேடி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே நேரத்துல கள்ள தீர்க்கதரிசிகளாலையும் பொய்யான சொப்பனங்களாலையும் ஏமாந்து போயிடாதீங்க. ரொம்ப முக்கியமா உங்க முழு இருதயத்தோட தேவனை தேடுங்க. அப்போ அவரை கண்டடைவீங்க. தானியேலை போல உபவாசம் ஜெபம் மூலமா தேவனோட சித்தத்தை அறிய முயற்சி பண்ணுங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. கடைசியா சங்கீதம் 2 சொல்ற மாதிரி உலக நாடுகள் தேவனுக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் எதிராக எழும்பும் போது, இல்லனா உங்க குறிப்புகள்ல சொன்ன அந்த செப்டம்பர் 2024 ஐநா தீர்மானம் மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது விசுவாசிகளோட பதில் என்னவா இருக்கணும்? அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பயம் வர்றது இயல்பு தான். ஆனா உங்க குறிப்புகள் தைரியமா இருக்கணும்னு தான் வலியுறுத்துது. தேவன் தன்னோட மக்களை கைவிடவே மாட்டாரு. சங்கீதம் 94:16 தேவன் கேட்கிற மாதிரி, தீமை செய்யறவங்களுக்கு எதிரா எனக்காக யார் எழும்புவான், அக்கிரமம் செய்யறவங்களுக்கு எதிரா எனக்காக யார் நிப்பாங்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். எப்படி? உங்க குறிப்புகள் பல வேத பகுதிகளை இணைச்சு பதில் சொல்லுது. நாம பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு தைரியமா தேவனோட வார்த்தையை பேசணும். கர்த்தர் ராஜரிகம் பண்றாருன்னு தேசங்களுக்குள்ள அறிவிக்கணும். நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாம இருக்கணும். கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்யணும். அதாவது சுவிசேஷத்தை அறிவிச்சு சீஷராக்குற கட்டளையை நிறைவேற்றணும். எல்லாத்துக்கும் மேல நம்பிக்கையோட தேவன் பரிசுத்த ஆவியோட பலத்தினால நம்மளை எல்லாவித சந்தோஷத்தினாலையும் சமாதானத்தினாலையும் நிரப்புவாருங்கிற வாக்கு தத்தத்துல நம்பிக்கை வைக்கணும். நிச்சயமா உங்க குறிப்புகள் சுட்டி காட்டுற மாதிரி நாம தீர்க்க தரிசன ரீதியா ரொம்ப முக்கியமான காலங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதுக்கு நிறைய அறிகுறிகள் தெரியுது. இந்த குறிப்பிட்ட விளக்கங்கள், சுலைமான் கட்டளை, யாக்கோபோட வருஷங்கள், இதெல்லாம் ஒருவேளை ஊகங்களா இருக்கலாம். ஆனா இது நம்மள ஜாக்கிரதையா இருக்க தூண்டுது. இதுக்கு வேதத்தை ஆழமா தெரிஞ்சுக்கிறதும் பரிசுத்த ஆவியோட வழிநடத்துதலை தேடுறதும் விசுவாசத்தோட செயல்படுறதும் ரொம்ப அவசியம். நாம மற்றவங்கள மாதிரி தூங்காம விழிச்சு தெளிவா இருக்கணும். கடந்த கால தோல்விகள், இப்போ இருக்கிற சவால்கள், எதிர்காலத்தை பத்தின ஒரு நிச்சயமற்ற தன்மை, இது எல்லாத்தையும் தாண்டி போக இது உதவும்னு நினைக்கிறேன். ஆமா, கடந்த கால கசப்புகளை மறந்து தேவனோட மாறாத நன்மைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நினைச்சு பார்த்து அவர் தர்ற பலத்தால, அன்பால, தெளிந்த புத்தியால, தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் முன்னேறி போகணும். யாக்கோபின் உபத்திரவு காலம் மாதிரி சோதனைகள் வருமா வராதாங்கிறது தேவனுக்கு தான் தெரியும். ஆனா
என்ன வந்தாலும் தேவன் தம் பிள்ளைகளை கைவிட மாட்டாருங்கிறது மட்டும் நிச்சயம். இந்த ஆழமான விளக்கங்களையும் நாம இருளோட பிள்ளைகள் இல்ல ஒளியோட பிள்ளைகளா இருக்கணுங்கிற இந்த அழைப்பையும் கேட்ட பிறகு உங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை விதைக்க விரும்புறேன். உலகம் பெரும்பாலும் நோவாவோட நாட்கள்ல போல, லோத்தோட நாட்கள்ல போல, அதாவது பெரும்பாலும் வழக்கம் போலவே இயங்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த புரிதல்கள், இந்த எச்சரிக்கைகள், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களோட அன்றாட வாழ்க்கையில, உங்க சிந்தனையில, உங்க செயல்கள்ல என்ன குறிப்பிட்ட மாற்றத்தை தூண்டுது? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.